காஞ்சிபுரம் பழைய ரயில்வே சாலையில் செயல்பட்டு வரும் கிறிஸ்துநாதர் ஆலயத்தின் பாதிரியார் 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த புகாரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வரன் வழங்க நாம் கேட்கலாம். துரை வெங்கடேஷ், கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக சின்ன காஞ்சிபுரம் பகுதியை சேர்ந்த அந்த சின்ன காஞ்சிபுரம் அருகாமையில் இருக்கக்கூடிய ராஜாஜி மார்க்கெட் அருகாமை பகுதியை சேர்ந்தவர் 14 வயதுடைய சிறுமி. இவர் காஞ்சிபுரம் மகளிர் மேல்நிலைப் பள்ளியிலே 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவருடைய அம்மா இறந்த நிலையிலே அக்கா மற்றும் அப்பாவுடன் வசித்து வருகிறார் இந்த சிறுமி. இந்த சிறுமியினுடைய தந்தை ரயில்வே சாலையில் உள்ள CSI சர்ச்சிலே தோட்டக்கலை வேலை செய்து வரக்கூடிய நிலையிலே கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு வார காலம் அந்த CSI சர்ச்சிலே சிறுமி தங்கியிருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போது அந்த CSI சர்ச்சில் பாதிரியாக இருந்து வரக்கூடிய தேவ இரக்கம் என்பவர் கடந்த அந்த தங்கியிருந்த ஒரு வார காலத்திலே ஒரு நாளில் அந்த இரவு படுத்திருந்த சிறுமி படுத்திருந்த நிலையிலே அவருக்கு பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக சொல்லப்படுகிறது. அப்போது அங்கிருந்து அந்த சிறுமி கட்டியபடி சிறுமி வீட்டிற்கு புகுந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் அந்த சிறுமியினுடைய அக்கம் பக்கத்து வீட்டினர்களுக்கு இந்த சிறுமியை பாதிரியார் பாலியல் துன்புறுத்தல் அந்த தகவலானது கசிந்திருக்கிறது. இந்த நிலையிலே அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் சிலர் தகவல் அறிந்து இது குறித்து முதலமைச்சருடைய தனிப்பிரிவில புகார் அளித்திருக்கிறார்கள். இது குறித்து விசாரணையானது மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுத்திட அங்கிருந்து காஞ்சிபுரம் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் சக்தி காவியாவுக்கு மன்னானது வந்த நிலையிலே இது குறித்து விசாரணை உண்மை நிலையை அறிந்த நிலையில் காஞ்சிபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலே புகாரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே பாதிரியார் தேவேருக்கும் மீது போக்சோ சட்டத்தின் கீழே வழக்கு பதிவானது செய்யப்பட்டு தற்போது அந்த தேவேருக்கும் பாதிரியார் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.